அன்னை ஸ்ருதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமதி தாயாரை ஏன் விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அன்னை ஸ்ருதியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன தாலுகா கனியாமூரில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பள்ளியின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி மாணவி மரணத்துக்கு பள்ளி நிர்வாகம் தான் காரணம் என கூறி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டக்காரர்கள் பள்ளிக்குள் நுழைந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீ வைத்து எரித்ததுடன் பொருட்களையும் திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றக்கோரி பள்ளி தாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கலவரம் தொடர்பாக 519 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 166 பேரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவை ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கூடிய கூட்டம் திராவிடமணி என்பவரையும் உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வியையும் காவல்துறையினர் இதுவரை விசாரிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இன்னும் அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை, நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா எனவும், ஒருவேளை இருவருக்கும் எதிராக ஆதாரம் இருந்தால் அவர்களை வழக்கில் சேர்ப்பீர்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் செல்போன் ஆய்வக முடிவுக்காக காத்திருப்பதாகவும் விசாரணை 4 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும், ஆதாரம் இருந்தால் அவர்களுக்கு இருவரும் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய விசாரணையினுடைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.